ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து சில டிப்ஸ் வகைகள் தாங்க பார்க்க போகிறேன். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் க்ளீனிங் டிப்ஸ் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் போய் பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால இதை ஒரு வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கேன். வாங்க இப்போ என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி வளைஞ்ச பேங்கிள்லாம் இருக்கும் இல்லைங்களா, குழந்தைங்கள்தான் இருக்கட்டும் பெரியவங்கள்தான் இருக்கட்டும். ஸோ கோல்டு வளையல் இருக்கும் இல்லைங்களா, அதை கூட எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸில் வந்து இந்த வளையலை வந்து நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி நல்லா நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது அதனோட ஷேப் வந்து நார்மலாகவே ஆகிடும். எப்படி வாங்கினீங்களோ அந்த மாதிரியே ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கின போது எப்படி இருந்ததோ அதே மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ரிமூவ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள், அந்த வளைவு எல்லாமே நசுங்கினதெல்லாம் சரியாயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து மோதிரம் இருக்குங்களா, விரலுக்கு போடுற மோதிரம், அதையும் வந்து இந்த மாதிரி இப்போ கிளாஸ் வந்து வளையலுக்கு போடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதுக்குண்டான ப்ரெஸ்ஸிங் டைப் ஏதாவது எடுத்துக்குங்க. நான் வந்து மத்தோட கீழ்த்தண்டு எடுத்திருக்கேன். இது உள்ளே வந்து இந்த ரிங்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். கோல்டு ரிங் தாங்க, நீங்கள் எந்த ரிங்காக இருந்தாலும் பரவாயில்ல. வளைஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா நார்மலான சைஸ் எப்படி இருந்ததோ, ஷேப் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். பாருங்கள், எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு ரிங்கும் நான் அந்த மாதிரியே செஞ்சு பார்க்கலான்ட்டு பார்த்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நார்மலாக போட்டுக்கலாம். இப்போ வாங்க செகண்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து ட்ரெஸ்ஸில் இருந்து ஏதாவது ஸ்டிக்கரோ அப்படி இல்லைன்னா ஏதாவது தையல் அடித்ததை வந்து பிரிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், தையல் ஓரம் அடித்ததை நான் பிரிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கும் எப்படின்னு சொல்கிறேன். நம்ம வந்து ஊக்கு வச்சு, அதை ஊக்பின்னை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதில் இதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஃபுல்லாக இந்த ஸ்டிக்கரில் தையல் போட்டிருக்கு. இதை நான் எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறேன்றதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு பிளேடு எடுத்துக்கோங்க. இதை வந்து அந்த தையல் மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக தையல் பிரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், டக்குன்னிட்டு ஒரு 4-5 தையல் பிரிஞ்சிடுச்சு. மறுபடியும் அடுத்த தையலில் நான் இந்த பிளேடை வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு கிளாத்தில் பட்டுருச்சுன்னா கிளாத் கிழிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் தையலில் வச்சு கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ண குயிக்காக இந்த தையலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்படியே பிரித்தாலே வந்துடும். பாருங்கள், இப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஆனால் இது பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கிளாத்தில் பட்டுரும், அப்புறம் உங்களுக்கு வந்து துணி கிழிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸுங்களை எந்த பக்கம் தையல் பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஜீன்லலாம் சீக்கிரம் ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜீனில் திக் கிளாத்லலாம் குயிக்காக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த சுடியோட டாப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண அந்த தையல் வந்து விட்டுக்கிட்டே வருது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீங்கள் இழுத்தீங்கனாலே தையல்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஆனால் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி ஷேர் பண்ணியிருக்கேன். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க தேர்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது பட்டேலா பேண்ட்டுங்க. பட்டேலா பேண்ட்டில் வந்து எலாஸ்டிக் வந்து இருந்தது. இது வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. இது எப்படி நான் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் காமிக்க போகிறேன். பட்டேலா பேண்ட்டுன்னு இல்லைங்க, லெகின்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் கூட எலாஸ்டிக் போயிடுச்சுன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்கள், பேண்ட்டு சூப்பராக இருக்குது, பட் எலாஸ்டிக் போயிடுச்சு. ஒரு சில பட்டேலா பேண்ட்டோ லெகின்ஸ்லாம் வந்து நாடாவோடு வருது. அந்த மாதிரி இல்லாத பேண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிடில் ஆஃப் த பாட்டில் வந்து ஒரு குட்டியை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு இதில் வந்து நம்மக்கிட்ட இருக்க நாடாவை ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு போதுங்க. ஏன்னா நம்ம நாடா நுழைக்கிறதுக்காக நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம். எலாஸ்டிக் அதிலே இருக்கட்டும், நாடாவை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்ம ரியூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேண்ட்டை. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு காமிக்கிறேன். இது வந்து என்னோட பையனோட ஷர்ட் தாங்க, டிஷர்ட் தான். இது வந்து தலை வந்து என்னால் நுழைக்க முடியல, அதாவது பையனால் போட முடியல. ஆனால் டிஷர்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இதை எப்படி நம்ம வந்து அவனுக்கு போட்டு விடலாம் அப்படின்னு யோசித்து இந்த டிப்ஸை வந்து நான் செஞ்சேன். உங்ககிட்ட அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து மிடில் வந்து கட் பண்ணியிருக்கேங்க. இதை பாருங்களேன், பேக் சைடில் தான் கட் பண்ணியிருக்கேன். டாப்பில் கட் பண்ணி அதை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இந்த கேப் கிடைக்கும் போது ஈஸியாக தலை உள்ள நுழைக்க முடியுது. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ பெட் கவர் இருக்குது இல்லைங்களா, அதை எப்படி போடலாம் அப்படின்றத தாங்க சொல்கிறேன். ரிமூவ் ஆகாத இருக்குது, அதாவது அந்த பெட் கவர் வந்து நம்ம பெட்டில் நல்லா டைட்டாக இருக்கிறதுக்காக இந்த டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வந்து உங்கள் பெட் கவர் வந்து குழந்தைங்க விளையாடும் போதோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் நகராத இருக்கும். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா பெட் கவர் எடுத்துகிட்டு இதனோட கார்னரில் நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பெட்டோட எட்ஜில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை எடுத்துகிட்டு வந்து பெட்டோட எட்ஜில் போட்டுடலாம். நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது உள்ளே நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணணுங்க. இருங்க காமிக்கிறேன். இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் நீங்கள் நாட் போட்டுட்டு இந்த பெட்டை தூக்கிட்டு அதனோட கார்னர் உள்ள இந்த நாட் உள்ளே போகிற மாதிரி நம்ம போட்டுடணும். 4 சைட்ஸும் நீங்கள் போடும்போது அது வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிடும். ஸோ இதில் ஏறி விளையாடும் போதோ இல்லை பசங்க வந்து ஏதாவது குதிக்கும் போது இந்த பெட் கவர் வந்து கொஞ்சம் கூட நகராதுங்க. இப்போ இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது வந்து உங்கள் பெட் கவர் வந்து நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும். தட் மீன்ஸ் உங்களுக்கு க்ரிப்பாக நிற்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதை ஃபுல்லாக கீழே தள்ளிட்டோன்னா ஃபைனலாக எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். 4 கார்னர்லேயும் எவ்வளோ நல்லா உட்காந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட நகராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.